அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 28 ஜனவரி 2009 முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். இலங்கை தீவில் நிகழ்ந்து வரும் போர் தொடர்பாக ஸ்ரீலங்கா அரசு அளித்த விரிவான விளக்கங்கள் தனக்கு திருப்தி அளிப்பதாக உள்ளது என்று வெளியுறவு அமைச்சர் திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் டெல்லியில் தெரிவித்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. விடுதலை புலிகளின் செய்தி தொடர்பாளர் திரு நடேசன் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், இலங்கையுடனான போரை திரு பிரபாகரன் அவர்கள் தலைமையில்தான் நடப்பதாக தெரிவித்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மத்திய தரைவழி மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு TR பாலு அவர்கள் டெல்லியில் சாலை பாதுகாப்பு விதிகள் பற்றிய கலந்துரையாடலில் டெல்லியில் கலந்து கொண்டதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இலங்கையில் ஈழ தமிழர்களை காப்பாற்ற வேண்டும் என்று கன்னட அரசு மற்றும் உலகத்தை வலியுறுத்தி கனடாவில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நிகழ்ந்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. கன்னட நாட்டை போலவே பிரான்சிலும் ஈழ தமிழர்களை காப்பாற்ற வேண்டும் என்று பிரான்ஸ் அரசும் உலக நாடுகளும் முன்வர வேண்டும் என்று அங்குள்ள தமிழர்கள் போராட்டம் நடத்தியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இங்கிலாந்து சென்றுள்ள இந்திய தேர்தல் கமிஷனர் குரேஷி லண்டனில் உள்ள இந்திய ஹவுஸில் நேற்று நிருபர்களை சந்தித்தார். லோக்சபா தேர்தலை எப்போது நடத்துவது என்பது குறித்து இன்னும் முடிவு எடுக்கப்படவில்லை என்றும், இருப்பினும் ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து மே 15ஆம் தேதிக்குள் தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையர் குரேஷி தெரிவித்துள்ளதாக லண்டனில் இருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வடநாடுகளில் பஞ்சாப், குஜராத், ஹரியானா, மத்திய பிரதேசம், இமாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் லோக்சபா தேர்தலுக்கான பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போவதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்தியாவில் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் தேசிய அடையாள அட்டை வழங்குவதற்கான தனி ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆந்திர முதல்வர் திரு ராஜசேகர் ரெட்டி வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், சத்தியம் நிறுவனத்தில் நடந்த ஊழல்களை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங்கிடம் வலியுறுத்தியுள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ் நிறுவனம் திரு ராமலிங்க ராஜு, அவரது சகோதரர் ராமராஜு மற்றும் அந்நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிதி அதிகாரி வடவளமணி சீனிவாஸ் ஆகியோரின் ஜாமீன் மனுக்களை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதற்கிடையில் ராமலிங்க ராஜு 300 கம்பெனிகளில் தன்னுடைய 7000 கோடி பணத்தை முதலீடு செய்திருப்பதாக திடுக்கிடும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஜம்மு காஷ்மீரில் பாராமுல்லா மாவட்டத்தில் ராணுவம் மற்றும் போலீசாருடன் நடைபெற்ற மோதலில் லஷ்கர் தொய்பா தீவிரவாத இயக்கத்தின் முக்கிய தளபதிகளில் ஒருவனான அபு அம்சா சுட்டுக் கொல்லப்பட்டார் என்றும், மோதலில் ஒரு ராணுவ வீரரும் உயிரிழந்ததாகவும் தீவிரவாதிகள் மேலும் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதல்வர் திரு சிபு சோரன் அவர்கள் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியிடம் 2 பெயர்களை முதல்வர் பதவிக்கு பரிந்துரை செய்துள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தற்போது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜனாதிபதி ஆட்சி நடந்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. உலக பொருளாதாரத்தின் வேலை அழிவை பற்றி நேற்று ஐஸ்லாந்தை பார்த்தோம். இன்று அதே போல பிலிப்பைன்ஸ் நாடு மோசமான பொருளாதார நிலை காரணமாக அடுத்த 6 மாதங்களில் 3 லட்சம் பணியாளர்கள் வேலை இழப்பார்கள் என்று பிலிப்பைன்ஸ் அரசு அறிவித்துள்ளதாக மணிலாவிலிருந்து அதிர்ச்சி தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சீனாவின் சந்திர நாள்காட்டியின்படி புத்தாண்டை அவர்கள் மிக சிறப்பாக 3வது நாளாக கொண்டாடி வருகிறார்கள். இவ்வாண்டு மாட்டு ஆண்டாக கொண்டாடுவதாக சீனா முழுவதிலிருந்தும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. போரினால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானில் மறுசீரமைப்பு பணிகளுக்கு இந்தியா மகத்தான சேவை செய்து வருவது பாராட்டுக்குரியது என்று
அமெரிக்க ராணுவ மூத்த அதிகாரி மைக்கேல் முல்லன் தெரிவித்துள்ளதாக வாஷிங்டனிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மத்திய கிழக்கில் காசா இஸ்ரேல் இடையிலான எல்லைப் பகுதியில் நடந்த ஒரு குண்டுவெடிப்பில் இஸ்ரேல் சிப்பாய் ஒருவர் கொல்லப்பட்டார். அதைத் தொடர்ந்து அடுத்த சில மணி நேரங்களில் காசா நிலப்பரப்பில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் ஒன்றை நடத்தியுள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த உலகில் ஒரு மனிதனின் உணவை பெறுவதற்கான உரிமையை ஒரு மனித உரிமையாக கருதப்பட வேண்டும் என்று மாண்ட்ரிட்டில் நடந்த உணவு பாதுகாப்பு மாநாடு ஒன்றில் ஐக்கிய நாடுகளின் சபையின் தலைமைச் செயலாளர் பான் கி முன் கூறியுள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழக எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான செல்வி ஜெயலலிதா அவர்கள் இன்று வெளியிட்டுள்ள ஒரு தகவலில், நான் ஒருபோதும் விடுதலை புலிகளை ஆதரித்ததில்லை என்றும், தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் சொன்னால்தான் புலிகள் கேட்பார்கள் எனவும், எனவே அவர்தான் வன்னிக்கு போக வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா கூறியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் திரு சரத்குமார் அவர்கள் கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் கூறுகையில், அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியின் மகளிர் மாநாடு துணைத் தலைவர் திரு ராதிகா தலைமையில் கும்பகோணத்தில் அடுத்த மாதம் நடைபெறும் என அவர் கூறியதாக கோவையிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இலங்கை தமிழர்களுக்காக திரட்டப்பட்ட நிதி பற்றி தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் அந்த பணத்தை கையாடல் செய்துவிட்டதாக அவதூறு பரப்பிய அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவுக்கு தமிழக அரசு தாக்கீது அனுப்பியுள்ளது. மேலும் 3 நாட்களுக்குள் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும், இல்லையென்றால் அவதூறு வழக்கு தொடரப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இலங்கை தமிழர்களுக்கு இந்திய அரசு துரோகத்தை மறக்கவே வெளியுறவு அமைச்சர் திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் இலங்கை சென்று வந்திருப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஈழ தமிழர் பிரச்சனையை மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று செங்கல்பட்டு சட்டக்கல்லூரி மாணவர்கள் 7வது நாளாக உண்ணாவிரதத்தை தொடர்ந்துள்ளனர். இந்நிலையில் உண்ணாவிரதம் இருந்த மாணவர்களின் உடல்நிலை மோசமானதை அடுத்து அவர்களை போலீசார் கட்டாயப்படுத்தி அப்புறப்படுத்தி மருத்துவமனையில் சேர்த்தனர். ஆனால் குளுக்கோஸ் போன்றவற்றை ஏற்க மறுத்து மாணவர்கள் உண்ணாவிரதத்தை தொடர்ந்து வருவதாக செங்கல்பட்டிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழ் ஈழத்தில் நடக்கும் போர் முனையில் சிக்கியுள்ள தமிழர்களை கொஞ்சமாக கொள்கிறோம் என ராஜபக்சே கொழுப்புடன் கூறியுள்ளார். இதை கேட்பதற்காக பிரணாப் முகர்ஜி கொழும்புக்கு போயிருக்கவே தேவையில்லை என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. புதுச்சேரியில் இன்று காலை மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியான முதலியார்பேட்டையில் வெடிகுண்டு வீசி வாலிபர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டார். அந்த பகுதியில் பதட்டம் ஏற்பட்டதால் கடைகள் அடைக்கப்பட்டன. அவருடைய பெயர் பரசுராமன் என்றும் புதுவையிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்திய இலங்கை இடையேயான கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. முதலில் ஆடிய இலங்கை அணி 247 ரன்கள் எடுத்தது. அடுத்து ஆடிய இந்திய அணி 247 ரன்கள் எடுத்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளதாக இலங்கையிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் சானியா பூபதி ஜோடிகள் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளதாக மெல்போர்னிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. வானிலை அறிக்கை 28 ஜனவரி 2009 பிற்பகல் 3:30 மணி வரை எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. வங்கப்பெருங்கடல், இந்திய பெருங்கடலில் லேசான மேகங்கள் இருப்பதை இந்த படத்தில் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.